முடியாத ஒரு பிரச்சனை என்ன என்றால் ஊழல் ஒழிப்பு தான். அதை ஒழிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை பெரும் மதிப்பிற்குரிய என்னுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தந்திருக்கிறார். இந்த இயக்கத்தில் என்னுடைய சிகரத்துண்டை எடுக்காம நான் இதை போட்டுக்கொண்டே செயல்பட வேண்டும் என்று நினைக்கின்றேன். சிவப்பு துண்டுடன் பனையூரில் உள்ள தாவேகாவின் தலைமை அலுவலகத்திற்கு வந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சி மகேந்திரன் அக்கட்சியில் இணைந்தது கவனம் பெற்று வரும் நிலையில் தனது 50 ஆண்டுகால அரசியல் கட்சியில் இருந்து விலகி தாவேகாவுக்கு வர காரணம் என்ன, யார் இந்த மகேந்திரன் என்று தற்போது பார்ப்போம். தமிழகத்தின் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான சி மகேந்திரன் தஞ்சை மாவட்டம் கீழவன்னிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர். அங்குள்ள உயர்நிலை பள்ளியில் தனது பள்ளி படிப்பை முடித்து மன்னார்குடியில் உள்ள மன்னை ராஜகோபால சுவாமி அரசு கலைக்கல்லூரியிலும் திருவாரூரில் உள்ள திருவிக அரசு கலைக்கல்லூரியிலும் அவர் பயின்றார். பொதுவுடைமை சித்தாந்தங்களால் ஈர்க்கப்பட்ட அவர் கல்லூரி காலங்களில் பல்வேறு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார். இவர் ஒரு ஆய்வாளரும் கூட. சிகாகோவில் நடந்த 10வது உலக தமிழி மாநாட்டில் ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்த 84 அறிஞர்களில் இவரும் ஒருவர். கடந்த 20 ஆண்டுகளாக மகேந்திரன் தாமரை என்ற மாதந்தோறும் வெளியாகும் தமிழ் இலக்கிய இதழின் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். 1971ஆம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்த இவர் 2015ஆம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்டவர். அப்போது அவர் தோல்வியுற்றது குறிப்பிடத்தக்கது. அவர் அகில இந்திய மாணவர் கூட்டமைப்பின் AISF தமிழ்நாடு தலைவர் மற்றும் செயலாளராகவும், அகில இந்திய இளைஞர் கூட்டமைப்பின் AIYF செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ளார். மேலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலாளராகவும் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றியுள்ளார். 2025 ஆகஸ்ட் 10ஆம் தேதி இவர் கட்சியின் செயல்பாடுகளில் அதிருப்தி தெரிவித்து முகநூல் பதிவு வெளியிட்டார். அந்த பதிவில் சுயநலத்திற்காக சிலரை தூக்கி பிடிப்பதும் தூக்கி எறிவது என குமுறல் தெரிவித்தார். NCBH நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் நிர்வாக குழு தொடர்பான சில உள் விவகாரங்கள் மற்றும் முறைகேடு புகார்கள் காரணமாக கடந்த 2023ஆம் ஆண்டு சேலத்தில் நடைபெற்ற மாநில குழு கூட்டத்தில் சி மகேந்திரன் கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்பட்டார். அதன் பின்னர் அவர் வெறும் கௌரவ உறுப்பினராக மட்டுமே நீடித்து வந்தார். இவ்வாறு கம்யூனிஸ்ட் கட்சியில் 55 ஆண்டு காலம் பயணித்த சி மகேந்திரன் தாவேகாவில் இணைந்துள்ளார். பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு வந்த அவர் ஊழலை ஒழிக்க முடியும் என்ற நம்பிக்கையை முதல்வர் விஜய் அளித்துள்ளதால் இந்த முடிவை எடுத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். நிறைவேற்ற முடியாத ஒரு பிரச்சனை என்ன என்றால் ஊழல் ஒழிப்பு தான். அதை ஒழிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை பெரும் மதிப்பிற்குரிய என்னுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தந்திருக்கிறார். அதனால்தான் இதில் நான் இணைகிறேன். நடந்து முடிந்த தேர்தலில் சாதி தோற்கடிக்கப்பட்டுள்ளதை அரசியலில் வியந்து பார்க்கிறேன். சாதி, மதம், ஏழை, பணக்காரன் என்ற பாகுபாட்டை தாவேகாவின் தேர்தல் வெற்றி தோற்கடித்திருக்கிறது என்று பேசினார். மேலும் தாவேகாவில் இணைந்தாலும் தனது அடையாளமான சிவப்பு துண்டை தொடர்ந்து அணியப் போவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த இயக்கத்தில் என்னுடைய சிகரத்துண்டை எடுக்காம நான் இதை போட்டுக்கொண்டே செயல்பட வேண்டும் என்று நினைக்கின்றேன். இந்த சமூகம் என்பது மேல்தட்டு மக்களுக்கான, ஆதிக்கக்காரர்களுக்கான வசதிகளை மட்டுமே அது செய்து கொடுக்கிறது. இது என்னதான் அரசியல் பேசினாலும் சரி. ஆனால் ஒடுக்கப்பட்ட ஒருவனுக்கு அரசாங்கத்தினுடைய பணம், அரசாங்கத்தினுடைய உணர்வுகள் இவையெல்லாம் சாதாரண ஒடுக்கப்பட்ட ஒருவனுக்கு கொண்டு போய் கொடுப்பதற்கான ஒரு சாத்தியத்தை இந்த தேர்தல் நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய தலைமையிலே துவக்கி வைத்திருக்கிறது. அது தமிழ்நாட்டின் வெற்றி மட்டுமல்ல, இந்தியாவின் வெற்றியாக நான் கருதுகிறேன். இப்படி ஒரு வெற்றியை இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க முடியாது. சி மகேந்திரனுக்கு அமைச்சர் ஆனந்த் அடையாள அட்டை வழங்கி கட்சியில் இணைத்துக் கொண்டார். மாணவர் பருவத்திலேயே கம்யூனிஸ்ட் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு தனது பொது வாழ்க்கையை தொடங்கினார். தமிழகத்தின் பல்வேறு மக்கள் போராட்டங்களை முன்னின்று நடத்தியவர். சி மகேந்திரன் அரசியல் மேடைகளை தாண்டி தனது கூர்மையான எழுத்துக்களால் அறியப்படுபவர். மார்க்சியம், உலகமயமாக்கல், சூழலியல் மற்றும் தமிழக அரசியல் குறித்து பல நூல்களையும் கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். தேர்தல் அரசியலை கடந்து முற்போக்கு சிந்தனையாளர்களை ஒருங்கிணைப்பதிலும்
இளைஞர்களுக்கு கம்யூனிச கொள்கையை கொண்டு சேர்ப்பதிலும் தொடர்ந்து இயங்கி வருகிறார். பாசிச எதிர்ப்பு மற்றும் மதசார்பற்ற கூட்டணிகளை வலுப்படுத்துவதில் இடதுசாரிகளின் முக்கிய குரலாக ஒலித்து வருகிறார்.